அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பல்ஸ். வெல் வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்டரியில 7th லெசன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, கிரிப்ஸ் உடைய முன்மொழிவுகள், கிரிப்ஸ் தூதுக்குழு எப்படி வந்துச்சு, அவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருந்தது, அதை நம்ம எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். இப்போ என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதனால வந்துச்சு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, கிரிப்ஸ் கொடுத்த ஒரு நன்கொடை, ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதுக்காக நம்ம தனிநபர் சத்தியாகிரகம் ஒன்று உருவாக்கணும். அதுக்கப்புறம் திருப்பியும் இவங்க நம்ம சமாதானப்படுத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு கொண்டு வந்தாங்க. அந்த தூதுக்குழுவோட எந்த விதமான முன்மொழிவுகளும் நம்மளுக்கு சரிப்பட்டதா வரல. அப்படி வரும்போது என்ன பண்றாங்க, இந்த சேம் டைம் இங்க வகுப்பத கலவரங்கள் போயிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் இவங்களுடைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நாடுகள்ல ஜப்பான்ல இருந்து நம்மள வந்து கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சுபாஷ் சந்திர போஸும் வந்து அவங்களுடைய அச்சு நாடுகளோட சேர்ந்து அவருடைய கூட்டணியை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு நெருக்கடியா இருக்கு. இந்த டைம்ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கறத காந்தியடிகள் தொடங்குறாரு. ஓகேங்களா. அவருடைய மூலியமா தான் கொண்டு வந்ததான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மே 1942ல இந்திய தேசிய காங்கிரஸ் அடுத்த கட்ட செயல்பாடா தான் வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கறத பார்க்கப்படுது. ஓகேங்களா. அப்போ இந்த டைம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க காந்தியடிகள் முனைந்த நேரத்துல இந்த இடத்துல திருப்பி, ஏன்னா இவரோட பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க, திடீர்னு நிறுத்திடுறாரு, அகேன் அதை ஸ்டார்ட் பண்றாங்க, அகேன் நிறுத்திடுறாங்க. ஒத்துழையாமை இயக்கமா இருக்கட்டும், தனிநபர் சத்தியாகிரகமா இருக்கட்டும், சட்டமறுப்பு இயக்கமா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயங்களாவே இருந்தாலும் காந்தியர் அனௌன்ஸ் பண்ணுவாரு, எல்லாரும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட் ஆஃப் த டைம்ல வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாரு. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சொல்லும் போதும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரல. யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜாஜிக்கும் நேருக்கும் தயக்கம் காட்டுறாங்க. நாங்க எல்லாத்தையும் செய்வோம், நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஏற்று நாங்க நாடு முழுவதும் ஒரு பிரச்சனைகளும் ஒரு போராட்டங்களையும் தொடங்க ஆரம்பிக்கிறோம், ஆனா திடீர்னு நீங்க பாட்டுக்கு அதை கால் ஆஃப் பண்ணிடுறீங்க, அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கம் காட்டுறாங்க. ஒரு போராட்டத்துக்கு உகந்த சூழல் உருவாகி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்றதுக்கு எல்லாருமே ப்ராப்பரா இருக்காங்க. அந்த டைம்ல இந்த விஷயம் நடக்குது. இதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொருட்களுடைய விலையும் வந்து பல மடங்கு அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ உணவு தானியங்களுக்கே சராசரி நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய உணவு தானியங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாமே இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட பேசிக். அப்ப இவரோட விஷயத்த கொண்டு வராரு, இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாமே வந்து இதை பண்ணணுமா என்ன அப்படிங்கறத அதாவது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் உடைய வார்தா கூட்டம். இந்த வார்தா கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்தா கூட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கதான் ஒரு சட்ட மறுப்பு போராட்டம் அப்படிங்கறதையே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, இந்த வாட்டி நம்ம வந்து ரொம்ப சீரியஸாவே நம்மளோட இஷ்யூஸை கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது இதோட ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் வந்து இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பின்புலத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் செயற்குழு, அவங்களுக்கும் சொல்ற செயற்குழு இருக்குல்ல, 1942 ஜூலை 14ல வார்தாவில் மீட் பண்றாங்க. அங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இவங்களுக்குள்ள ஒரு ஐஎன்சியோட ஒரு மீட்டிங் வந்து அங்க நடக்குது. அந்த கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாடு தழுவிய சட்டமறுப்பு போராட்டம் அப்படிங்கறத நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்படுது. இந்த தீர்மானத்தை அங்கேயுமே திருப்பியும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. மறுபடியும் சட்டமறுப்பு இயக்கமா, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சட்டமறுப்பு இயக்கமும் கொண்டு வந்துட்டோம், ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்துட்டோம், நிறைய வாட்டி நம்ம செஞ்சுட்டோம். ஒவ்வொரு வாட்டியும் we got a failure. நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இப்ப மறுபடியும் இதை நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அதை யாரும் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜாஜியும் புலாபாய் தேசாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் செயற்குழுவில இருந்து பதவி துறப்பு செய்தனர். நீ சொல்றதுனால கேட்க முடியாது, போயா அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் வந்து இங்க இருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன், இங்க இருந்தா தானே நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பதவி திறப்பு செய்யறாங்க. நேருக்குமே அதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உருவாக்கும் போது ராஜாஜிக்கும் நேருக்கும் வந்து அவரோட கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கு, இவர் செய்வாரா என்ன அப்படிங்கிற மாதிரி. அதே சேம் டைம் அங்க நேருக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இது நம்ம உருவாக்குறோம், சட்டமறுப்பு இயக்கத்துக்கு வரோம், ஆனா அகைன் இது ஸ்டாப் பண்ணா என்ன பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. ஆனா வேற வழியே இல்லாம காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய முயற்சிகளுக்கும் அவங்களுடைய முன்மொழிவுகளை ஏத்து இவங்களுடைய பெரும்பான்மையான முடிவுக்கு வந்து இவர் கட்டப்படுறாரு. ராஜாஜியோ மாதிரியும் புலாபாய் தேசா மாதிரியும் காங்கிரஸ்ல இருந்து இவர் வெளியேறல. ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டமறுப்பு இயக்கமும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி முன் வருது. இப்ப இவருக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. நம்ம கூட இருந்தவங்க, நம்மள நம்பிட்டு இருந்தவங்க, நம்ம என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்ப நம்மள அப்போஸ் பண்றாங்க. நீ சொல்றதை நான் செய்ய மாட்டேன்னா, தண்டி யாத்திரையா இருக்கட்டும், இது யாரை எது பண்றதா இருந்தாலும் சரி, காந்தியோட ரெப்ளிகாவா நம்ம ராஜாஜியவே பார்க்க முடியும். அவர் நேஷனல் வைஸ்ல பண்றாரு அப்படின்னா இவர் ஸ்டேட் வைஸ்ல பண்றாரு. இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. சத்தியாகிரகமா இருக்கட்டும், ஒத்துழையாமை இயக்கமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே முன்னெடுத்து ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுக்கு அப்போசிவா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளுக்குமே வந்து ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகுது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் கொடுக்குறாங்க. இதுதான் ஃபைனல், இதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்க நான் தாராளமா நம்பலாம், நான் சொல்றதை நீங்க செய்யுங்க,
இந்த ஒண்ணு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு எகெயின்ஸ்ட் பண்ணி போராடுவோம், அப்படி இல்லைன்னா இந்த போராட்டத்துல நம்ம செத்து மடிஞ்சிருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முழக்கத்தை கொண்டு வராங்க. அப்ப எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரிப்ஸ் தூதுக்குழுவோட ஏற்பட்டிருந்த கசப்பான அனுபவம் காந்தியடிகளையும் நேருவையும் இதுக்கு முன்னாடி இருந்த அது ஒரு அளவுக்கு பிரிட்டிஷார் மீது நம்பிக்கை இழக்க வைக்குது. நான் நம்புறதுக்கு தயாராவே இல்லை, ஆரம்பத்துல நம்பிக்கை இல்லை. அதனால ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்னைக்கு இவங்க செஞ்சிருவாங்க, இது நம்மளுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பிலீவ் பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்பெஷலி இந்த கிரிப்ஸ் தூதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி நம்மளுக்கு சுதந்திரம் தர மாட்டாங்க, இவங்க கிட்ட இந்த மாதிரி நம்ம கேட்கறது வந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முழு நம்பிக்கையும் இழக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஓகேங்களா? அப்ப 1949ல மே 16ல பத்திரிகையாளருடைய சந்திப்புல காந்தியடிகள் வெளிப்படுத்துறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியாவை கடவுள்கிட்ட விட்டுருங்க, அது ஒரு அதீதமான ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இயற்கையினுடைய அராஜ போக்கில கூட விட்டு விடுங்க, எங்களால முடியல, உங்ககிட்ட நாங்க வந்து போராடுறதுக்கு மல்லு கட்டுறதுக்கு எங்களால முடியல, தயவு செஞ்சு நீங்க இந்தியாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளருடைய ஒரு கூட்டணியில சொல்றாரு. வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால் முற்றிலும் தறிக்கெட்டு சட்ட சீர்கேடு ஏற்பட்டாலும் அந்த ஆபத்தை கூட எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், நீங்க எங்களை ரூல் பண்றங்கிற பேர்ல எங்களை சாவடிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்றாரு. அதன் பின் அவர் மக்களை நோக்கி செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லிட்டு முடிவை நோக்கிய ஒரு சண்டையாக கருதி தனது மறுப்பு இயக்கத்தை துவங்கினார். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அவருக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆகி, போதும் உங்களை நம்பி நம்பி நாங்க ஏமாந்தது போதும், எங்கனால இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியறது இல்ல, நாங்க இதோட வந்து கம்ப்ளீட்டாவே டயர்ட் ஆயிட்டோம், நீ பெட்டர் தயவு செஞ்சு வந்து எங்களை விட்டுட்டு நீ என்ன பண்ணு, பேசாம நீ வந்து நாங்களே எங்களோட நாட்டை நாங்க பாத்துக்கிறோம், இதுக்கு மேல இது ஒரு பிரச்சனையா வந்தா கூட அதை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா நீ வந்து தயவு செஞ்சு எங்களுக்காகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகேவா? அப்போ வெள்ளினை வெளியேறு போராட்டங்கள் ஒரு பிரச்சனை தொடங்கி வச்சதா, சட்டமன்ற இயக்கங்கள் தொடங்க ஆரம்பிக்குதா, இப்ப இந்த போராட்டங்கள்லாம் நடைபெறுது. என்ன போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காலனி அரசு தாமதிக்காமல் ஒரு விஷயத்த கொண்டு வராங்க, செய்தியாளர் சந்திப்பு நடக்குதா, நடந்த அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா காந்தியை ஜெயில போட்டுறாங்க. ஸோ 1942 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு அதிகாலையிலே கைது செய்து சிறையில வைக்குது. இந்திய மக்களும் தாமதிக்கவில்லை, அவங்களுடைய சண்டைக்கு அந்த அரெஸ்டுக்கு வந்து அப்பவே இமீடியட்டா அவங்களுமே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாருமே அந்த கைது நடவடிக்கைகள் கண்டிக்கக்கூடிய வகையில எல்லா மாகாணங்களும் கடையெடுப்பு நடத்துறாங்க, காவல்துறையோட வன்முறை கொண்டு வராங்க, இந்த மாதிரி எல்லாமே பிரிட்டிஷருக்கு பதிலடியா ஒவ்வொன்றும் செய்யறாங்க மக்களுமே. ஓகேங்களா? அப்போ இந்தியா முழுவதிலுமே இந்த தொழிலாளிகள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க. சோ இதுல எங்கெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜம்ஷெட்பூர்ல இருக்கக்கூடிய டாடா எஃகு தொழிற்சாலையில வேலைநிறுத்தம் தொடங்குது. ஆகஸ்ட் 20 தொடங்கி 13 நாட்கள் வரைக்கும் அங்க வேலைநிறுத்தம் நடைபெறுது. அதே மாதிரி அகமதாபாத்தோட ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்களும் 3 மாதங்களுக்கு மேலாக வேலைநிறுத்தத்துல ஈடுபடுறாங்க. இந்தியாவுல தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே இந்த வேலைநிறுத்தம் அப்படிங்கிறது நடைபெறுது. இதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா சொல்லப்படுறாங்க. சோ எங்களுடைய தலைவரை நீ வந்து அரெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் உனக்கான பதிலடியை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் சேர்ந்து அவங்களுக்காக சொல்லி போராட்டங்களை ஈடுபடுறாங்க. அரசாங்கத்தினுடைய மனிதத்தன்மையற்ற அடக்குமுறை இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வரும்போது அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே அவங்க தடுத்து நிறுத்துறாங்கல்ல, அந்த மாதிரிதான் இதையுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலனி அரசு கடும் அடக்குமுறை உத்திகளையும் பல இடங்கள்ல காவல்துறையினரின் மூலமாக துப்பாக்கி சூட்டையுமே கை கொள்ளுது. ஓகேங்களா? இது பெரிய இஷ்யூவா போகுது. என்னதோடய அவங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1857 ரிவோல்ட் மாதிரி இது இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இந்த வெள்ளினை வெளியேறு இயக்கம் பெருசா போகுது. ஆனா இந்த உலகத்துக்கு அந்த மாதிரி ஒரு ரிவோல்ட் ஆல்ரெடி வந்து பெருசா வந்து பிரபலமா பேசப்பட்டுச்சுல்ல, அந்த அளவுக்கு இது பிரசித்தி பெறக்கூடாது அப்படிங்கறதுனால நாங்க மறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்க, கன் ஷூட்ஸ் நடக்குது, எல்லா இடங்களையும் பிரச்சனை போகுது, ஒவ்வொரு இடங்களை கலவரம் வெடிக்குது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப எதிர்ப்பை ஒடுக்க ராணுவம் வரவழைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ராணுவம் வரவழைக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இவங்களுடைய ரியாக்ஷன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப 57 பெட்டாலியன் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதும் இதுக்கு ஒரு சான்றா இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்மி வந்து இறங்குறதுனாலே அப்ப அந்த இஷ்யூ எவ்வளவு சீரியஸ் நம்மளுக்கு தெரியும்ல, அது ஒரு எமர்ஜென்சி ஆக்டுக்கா இருக்கும், இல்ல ஒரு பிரச்சனையோ ஒரு சண்டையோ கட்டுமீறி போகுது, நம்மளுடைய கை மீறி போகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ராணுவத்தை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி 1942லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க பெட்டாலியன் வச்சு இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சில இடங்கள்ல விமானப்படையை கொண்டு மக்கள் கலைக்கப்பட்டனர். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமா கூடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். டியர் கேஸ் மூலியமா இருக்கட்டும், வாட்டர் ஸ்ப்ரே மூலியமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து மக்களை கலைக்கிறதுக்கான முயற்சிகளும் வந்து எடுக்கிறாங்க. இதை வச்சு பார்த்துதான் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு விளக்க விளைந்த லின்லித்கோ பிரபு தாம் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றி எழுதுறாரு. இப்ப இங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லின்லித்கோ இருக்காரு. லின்லித்கோ வந்து அவருடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1857 புரட்சிக்கு அப்புறமா ஒரு கவலை கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சி இங்க நடந்திருக்கு.
அதுக்கு ஈக்குவலா இங்க ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனினும் அதன் முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் ராணுவ காரணங்களுக்காக தான் நான் இந்த உலக பார்வையில நான் மறைக்கிறேன், அந்த அளவுக்கு இது வந்து சிவியரா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கறத இவர் சொல்றாரு. யாருக்கு? சர்ச்சிலுக்கு. யார் சொல்றாங்க? லின்லித்கோ சொல்றாங்க. ஓகேங்களா? எதிர்ப்பினுடைய ஆரம்ப கட்டம் வெறும் நகர்ப்புறங்களை மையமா தான் கொண்டு செயல்பட்டு இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்துல ஈடுபடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் ஈடுபடுறாங்க, அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள், நம்மளுடைய காவல்துறைகள் இங்க எல்லாமே வந்து சண்டை போடுறாங்க. இது எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வெறும் நகர்ப்புறங்களோட நிக்கல அப்படிங்கறதையும் இவங்க சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது? இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டதாக தெரிந்தாலும் மக்கள் எழுச்சி வந்து அதோடு முழுமையடையல. அதுக்கு அடுத்ததா கிராமப்புறங்களையுமே வந்து இந்த கழகம், இந்த போர் அப்படிங்கிறது வந்து பரவுது அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ உணவு தானியங்களுடைய விலை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தானியம் பிரச்சனை இருக்கா, சோ அதுவே வந்து பற்றாக்குறையா இருக்கா, நம்ம பஞ்சம் பசி பட்டினியில இருக்கோமா, இதை தாண்டி நம்ம இங்க போராட்டங்கள் வேற நடந்துட்டு இருக்கோமா, ஒவ்வொரு இடங்களையும் காந்தி வேற சொல்லிட்டாங்க செய்யறது செத்து முடி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க போயிட்டு இருக்கா. இதை தாண்டி நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய உணவுமே வந்து ப்ராப்பரா கிடைக்கல. அப்ப தானியங்களோட விலை ஏப்ரல் 1942ல இருந்து அதே ஆண்டு ஆகஸ்டுக்குள் 60 புள்ளிகள் அளவில் ஏறியது வந்து இன்னுமே வந்து வெறுப்பு ஏற்பட காரணமா இருக்கு. எனக்கு பசியே இல்ல, சோ ஒருவேளை மனசும் வயிறும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா வேணா நம்ம போராட்டத்துக்கு போலாம், எல்லாமே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஐ மீன் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி தான் பசியே இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம போராட்டத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கலாம். நம்மளுக்கு இங்க மனதளவுலயும் பிரச்சனை, உடம்பளவுலயும் பிரச்சனை, பினான்சியல் ரீதியாவும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்ன பண்ண முடியுது? மக்களுக்கு இன்னுமே வந்து வெறுப்பு அதிகமாக காரணமாகுது. அதை ரீசனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே, அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்ரோஷமான முறையில அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரசுக்குள் இருந்த சோசியலிசவாதிகள் எல்லாருமே காவல்துறையினருடைய ஆகஸ்ட் 9 நடவடிக்கைகளில் சிக்காமல் கிராமப்புறங்கள் வந்து தலைமறைவா இருக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சுட்டா அப்படின்னா அப்ப போராடுறதுக்கு யார் இருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய மக்களை கைட் பண்றதுக்கு யார் இருக்காங்க? அதனால ஒவ்வொருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கள ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போராட்ட களங்களை இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் இந்த வெள்ளினை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல ஒரு நார்மலான விஷயமா அவங்களுக்கான ஒரு எதிர்ப்பா கிளம்பினாலும், அகேன் இது ஒரு 1857 புரட்சி அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுல அது மேன்மேலும் அதிகமா வந்து படர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறதே நம்ம இங்க சொல்ல முடியும். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான வன்முறைகள் நடக்குது, இதோட பரவல் என்னவா இருந்துச்சு, இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.